வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் தொடர் மழை காரணமாக பண்டசோழநல்லூர் மலட்டு ஆற்றில் கரை உடைந்து தண்ணீர். சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல். காரைக்காலில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி. புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளரிடம் கூறுகையில், புயல் மழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்தது என்றும், மீட்பு பணியில் 4000 ஊழியர்கள், 70 ராணுவ வீரர்கள், 55 பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டதாகவும், மழைக்கு 4 பேர் பலியாகியுள்ளதாகவும், 3 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், ஒருவரை காணவில்லை என்றும் கூறினார். மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், புதுச்சேரி காரைக்காலில் 10,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும், ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும், 4 மாடுகள் இறந்துள்ளது என்றும், ஒரு மாட்டுக்கு தலா 40,000 ரூபாயும், கன்றுக்குட்டிக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 20,000 ரூபாயும், பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் கூறினார். பலியான ஆடுகள் கணக்கிடப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாத்தனூர், வீடூர் அணை திறக்கப்பட்டதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றும், கரையோரத்தில் 10 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும், நகர பகுதியில் 90% கிராம பகுதியில் 50% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், எஞ்சிய இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும், வாகனங்கள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளதாகவும், காப்பீடு நிறுவனத்திடம் பேசி அதற்கு நிவாரணத் தொகை அறிவிக்கப்படும் எனவும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், சாலை, பாலம் உட்பட உள்கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதாகவும், இதற்காக மத்திய அரசிடம் 100 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டு கடிதம் எழுத உள்ளதாகவும், மற்ற பாதிப்புகள் குறித்து தனியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசின் நிதியுதவி கோரப்படும் என்றும் கூறினார். சாதாரண மழைக்கெல்லாம் நம்மால் எதிர்கொள்ள முடிகிறது. இது வரலாறு காணாத மழை என்பதால் சில பாதிப்புகள் உள்ளதாகவும், தற்போது எங்கும் மழை வெள்ளம் தேங்கி நிற்கவில்லை. ஒட்டுமொத்தமாக 210 கோடிக்கு நிவாரணம் வழங்க உள்ளதாகவும் கூறினார். நம்முடைய அரசானது அனைத்து நிவாரண நடவடிக்கைகளும், அதாவது புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா துறையும், நம்முடைய அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கின்றனர். துறை தலைவர்கள், ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்திருக்கிறது. உணவு பங்கீட்டு அட்டைக்கு ரேஷன் கார்டு கொண்டிருக்கு 5000 ரூபாய். நம்முடைய புதுச்சேரி இந்த மழையில் பயிர் சேதம் முழு காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது மழையினால். அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000 ஹெக்டேர் நிலங்கள். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் தொடர் மழை காரணமாக பண்டசோழநல்லூர் மலட்டு ஆற்றில் கரை உடைந்து தண்ணீர் உள்ளே புகுந்ததால் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் தொடர் மழை காரணமாக பண்டசோழநல்லூர் மலட்டு ஆற்றில் கரை உடைந்து தண்ணீர் உள்ளே புகுந்ததால் அந்த இடத்தினை மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்களும் உடனடியாக அந்த தகவல் அறிந்து அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு உணவு வழங்கி அருகில் உள்ள பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு 4 கோடி ரூபாய் செலவில் நிவாரண உதவிகளை மார்டின் அறக்கட்டளை சார்பில் ஜோஸ் சார்லஸ் வழங்கினார்.
கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள காமராஜர் நகர் தொகுதியில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இங்கு வசித்து வந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்த ஜோஸ் சார்லஸ் தங்களது மார்ட்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட், அரிசி, சர்க்கரை, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். மேலும் காலை, மாலை, இரவு உணவுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்ட்டின் அறக்கட்டளை ஜோஸ் சார்லஸ், எங்கெங்கெல்லாம் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் தங்கள் அறக்கட்டளை சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாகவும், அந்த வகையில் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு முதற்கட்டமாக தற்போது 4 கோடி ரூபாய் அளவில் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி உள்ளதாகவும், தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தண்ணீர் போகும் வாய்க்கால்கள், குளங்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்படுவதால் தான் இது போன்ற மழைநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்புகளில் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும், ஏற்கனவே ராமநாடு பகுதியில் தங்கள் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு கால்வாய்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், அதேபோல புதுச்சேரியிலும் தண்ணீர் செல்வதற்கான கால்வாய்கள் கட்டுவதற்காக ஆலோசித்து வருவதாக கூறினார். தற்போதைக்கு அரசியல் பற்றி பேச வரவில்லை என்றும் மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் தொடர் மழை பெய்த நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் அஇஅதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் திரு ரவி பாண்டுரங்கன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு உண்ணும் உணவு, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் மற்றும் பால் மற்றும் பிரெட், பிஸ்கட் பாக்கெட்டுகள் என அனைத்தையும் மழையில் நனைந்தவாறு வீடுகளுக்கு சென்று வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், டிபி நகர், புதுக்குளம் வீதி, அந்தோனியார் வீதி, கப்பிசின் வீதி மற்றும் சண்முகா நகர், ஆர்கே நகர், டோபிகண்ணா மற்றும் காக்காயத்தோப்பு என பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து மக்களுக்கு உணவுகளை வழங்கி அவரவர் சொல்கின்ற குறைகளையும் கேட்டறிந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதிகளில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர் வேலு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் புயல் காற்று, மழை வெள்ளத்தால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும், வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தும், வீடுகள் இடிந்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதிகளில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட், பால், ரஸ்க், பிஸ்கட், சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர் வேலு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலா, சத்யா, ரங்கீஷ், ராபர்ட், சந்திரா, கிறிஸ்துராஜ், டேவிட் உள்ளிட்ட பல்வேறு தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியினை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். காரைக்காலில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது. கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு உயர்நிலைப்பள்ளியில் நடைபெறும் மாவட்ட அறிவியல் கண்காட்சியினை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் 231 அறிவியல் படைப்புகள் பங்கேற்றுள்ளன. மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்ட அமைச்சர் திருமுருகன் அதன் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கம் கேட்டு பாராட்டினார். அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள் எனும் தலைப்பின் கீழ் நீர் மேலாண்மை, தூய்மை மற்றும் சுகாதாரம், எதிர்கால போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கணிதம் உட்பட பல்வேறு உப தலைப்புகளின் கீழ் அறிவியல் படைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. காரைக்கால் தனியார் பள்ளி மாணவன் சாய் ஸ்ரீனிவாஸ் கருவிழி படலம் மற்றும் கைரேகை கொண்டு வாக்களிக்கும் தொழில்நுட்பம் குறித்த அறிவியல் படைப்பு, மற்றொரு தனியார் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவியின் இருசக்கர வாகனங்களில் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கார்பன் மோனாக்சைடு வாயுவாக மாற்றி மீண்டும் அந்த இருசக்கர வாகனத்தை எரிபொருள் தேவையின்றி தொடர்ந்து இயக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் தனியார் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவன் சிவகுகன் உருவாக்கிய பெண்களின் பாதுகாப்பு கருதி இரத்த அழுத்தம் அதிகரித்தாலோ அல்லது ஆபத்திலோ சிக்கினால்
கைகளை உயர்த்தினால் கை கடிகாரம் மூலம் காவல்துறை மற்றும் தன் குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லக்கூடிய வகையில் தொழில்நுட்பம் கொண்ட கை கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் அனைவரையும் பாராட்டையும் பெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குனர் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சேது செல்வம் தலைமையில் பிரெட், பால் மற்றும் சமையல் செய்து சாப்பாடு இன்று காலை வழங்கப்பட்டது. புயல் காற்று, மழை வெள்ளத்தால் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும், வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தும், வீடுகள் இடிந்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பிரெட், பால் வழங்கி நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முருகன், தொகுதி செயலர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் எழிலன், செல்வம், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், தொகுதி குழு உறுப்பினர்கள் ரவி, லோகு, முருகன், ஆரமுது, கிளை செயலர் ND பிரதீபன், வெங்கடேசன், சத்தியசீலன், துணை செயலர் ஜம்பு உட்பட பலரும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெஞ்சல் புயலாக உருமாறியது. இந்த பெஞ்சல் புயல் புதுச்சேரியை புரட்டி எடுத்து போட்டது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம், வைத்திக்குப்பம் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று தலா 5 கிலோ அரிசியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். லாஸ்பேட்டையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஆறுதல் தெரிவித்து அன்னதானத்தை வழங்கினார். பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் வரலாறு காணாத கனமழை ஏற்பட்டது. பல இடங்களில் சாலைகள் மற்றும் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தொகுதிக்கு உட்பட்ட சலவையாளர் நகர், நெசவாளர் நகர் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு உணவு வழங்கி இனிவரும் காலங்களில் மக்கள் பாதுகாப்பாக வாழ இதற்கு நிரந்தர தீர்வு 2026 சட்டமன்றத்தில் காணப்படும் என உறுதியளித்தார். உருளையன்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தங்கள் தொகுதியில் மழை வெள்ளத்தால் வீணாகி போன பொருட்களை அப்புறப்படுத்தி மக்களை தொற்று நோயில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என கோரி அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதியில் குடியிருப்புகளில் வசித்த 2 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் உப்பனாரை ஒட்டியுள்ள பகுதியான கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோவில், அந்தோனியார் கோவில் தெரு, சின்ன பொய்கை, குடிசை மாற்று வாரியத்தின் பகுதியான அரசு குடியிருப்பு பகுதி தெருக்கள், நேரு நகர் முழுவதும், பாரதிதாசன் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, குபேர் நகர் முழுவதும், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி மற்றும் உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள மேற்கு பகுதியான கென்னடி நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம் முழுவதும், சாரதி நகர் முழுவதும், சாந்தி நகர் மற்றும் சாந்தி நகர் விரிவாக்கம் முழுவதும், இளங்கோ நகர் மற்றும் இளங்கோ நகர் விரிவாக்கம் முழுவதும் மற்றும் ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கியிருந்ததில் அந்த பகுதி சேரும் சகதியுமாக உள்ளதாகவும், அதே நேரத்தில் மழை வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ள நீர் வடிந்த பிறகு வீடுகளில் சேதமடைந்த மெத்தை, தலையணை, எலக்ட்ரிக் சாதன பொருட்கள், அரிசி, பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் மற்றும் வீடுகளில் சேதமான இதர பொருட்களை வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக வீதிகளில் கொட்டி வைத்து இருப்பதாகவும், சேரும் சகதிகளுடன் வீதிகள் தோறும் குப்பை மலை போல் காட்சியளிப்பதாகவும்,
இதில் எலி, பூனை போன்ற விலங்குகளும் அடங்கும் என்றும், அது தற்போது அழுகிய நிலையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய்க்கிருமிகள் பரவி நோய் தொற்று உள்ளாகும் சூழ்நிலை உள்ளதாகவும், ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீதிகளில் உள்ள சேறும் சகதிகள் மற்றும் குப்பையாக கிடக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை அப்புறப்படுத்தி பொதுமக்களை நோய் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து உதவும்படி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார்.